இப்போ இதில் பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேக்னிடியூட் அண்ட் யூனிட். மேக்னிடியூட் அண்ட் யூனிட். ஓகே, உங்களோட வீடியோ போயிடுச்சா? இங்கே வந்து இன்டர்நெட் இங்கே லேசாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இன்டர்நெட் ப்ராப்ளம்னால அது நடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் சாரி. வீடியோ லெஃப்ட் ஆகிட்டேனா? இல்லை, நான் பாட்டுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்பா இப்போ தான் லெஃப்ட் ஆனது காமிச்சிக்கிட்டு இருக்கு. ப்ரெசன்டேஷன் தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே இன்டர்நெட் ப்ராப்ளம்னால தான் அது நடந்திருக்கும். நான் திரும்பி ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வீடியோ தெரியுதா? ஓகே, தெரியல என்ன கிளிச்சுன்னு தெரில. ஓகே, இப்போ நல்லா பாரு, நான் லென்த் ஆஃப் த ராடை வந்து யாரையும் மெஷர் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். அவங்க வந்து மெஷர் பண்ணிவிட்டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தன் வந்து மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணியிருக்கான். 150 மில்லிமீட்டர் வருமா? இன்னொருத்தவங்க மீட்டரில் மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும்? 0.15 கிலோமீட்டர் மீட்டர். நான் சொல்கிறது புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு, இதில் இருக்கிற சின்ன யூனிட் எது? யூனிட் மில்லிமீட்டர் சின்னது, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், ஃபைனலாக மீட்டர். யூனிட் சின்னதா இருந்தா வேல்யூ, அதே யூனிட் பெருசா இருந்தா வேல்யூ சின்னதா இருக்கும். வெரி குட். அப்போ நான் இப்படி சொல்லலாமா? சப்போஸ் என்னோட இந்த இடத்துல n இருக்கு பார்த்தியா? n வந்து மேக்னிடியூட். n வந்து என்னது? மேக்னிடியூட். ஓகேவா, மேக்னிடியூட் வெறும் நம்பர். சரியா? u பார்த்தனா யூனிட். u என்னது? அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லலாம், யூனிட் பெருசா இருந்தா மேக்னிடியூட் சின்னதா இருக்கு. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஒன்று பெருசா இருந்துச்சு இன்னொன்று சின்னதா இருக்கும், அவ்வளவுதானே. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். அப்ப யூனிட் மேக்னிடியூட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யூனிட் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போ மேக்னிடியூட் இன்டு யூனிட் கான்ஸ்டன்டா? கரெக்டா இல்லையா? ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவ? ஓகே சரி. ஸோ 11th வந்த புது பசங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கும். நம்ம எப்பெல்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். சரியா? அப்போ நல்லா பாரு, n இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/u. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன போட்டாச்சு? கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. அப்போ ப்ரொபோர்ஷனல் வந்து ஈக்குவல் டு ஆயிடுச்சு. இந்த யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைக்கும் எனக்கு? nu is equal to constant. அப்ப நான் இப்படி எழுதலாமா? n1 u1 equal to n2 u2. ஓகேவா? ஓகே. ஸோ நல்லா பாரு, 2009 ஒரு கொஸ்டின் வந்துச்சு, கிராஃப் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. n-க்கும் u-க்கும் இருக்கிற கிராஃப், n-க்கும் u-க்கு இருக்கிற கிராஃப் கேட்டிருக்காங்க. நல்லா பாரு, n-க்கும் u-க்கும் கிராஃப் எப்படி இருக்கும்? n is inversely proportional to u. கரெக்டா இல்லையா? 1/u ஓட கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லு. நல்லா பாரு, நான் 4 கிராஃப் போடுறேன், அதுல எது கரெக்ட்னு சொல்லு. 1 2 3 4. எது கரெக்ட்? நல்லா பாரு, இது பார்த்தனா பேசிக்கலி ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்து, இது என்ன கிராஃப்? பேசிக்கலி இது x² கிராஃப் மாதிரி இருக்கா? இது என்ன சொல்லுது? u ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா n வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பட் இது வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்ப இது தப்பு. சரி, அகைன் இதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் பாரு, u இன்க்ரீஸ் ஆக n இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இது என்னது? தப்பு. புரியுதா? இது இந்த கிராஃப், இது அருமையான கிராஃப். இது இந்த கிராஃப் என்ன சொல்லுது? வெரி குட். இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா n is equal to u into நெகட்டிவ் ஸ்லோப். இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். நான் உனக்கு பேசிக் இதில் நடத்தி இந்த கிராஃப், சரியா? இந்த கிராஃப்ல போய் பார்த்தோன்னா இது நெகட்டிவ் ஸ்லோப்போடது, சரியா? அப்போ 1/, இதுக்கு என்ன கிராஃபு?
இதான் 1 by கரெக்டா? புரியுதா? எஸ். சப்போஸ் இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாத்திரலாம். n into u ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? n into u with respect to u. n into u ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்ப கிராஃப் வந்து இப்படி இருக்கும். சரியா? n into u என்னது? கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். நம்ம வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து CGS யூனிட்ல கன்வெர்ட் பண்ண போறோம். CGS யூனிட், MKS, CGS, வெரி குட், சூப்பர் அபியஞ்சல். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CGS. C சென்டிமீட்டர். C என்னது? G பார்த்தனா கிராம். S பார்த்தனா செகண்ட். ஓகே, இது பழைய காலத்தில் யூஸ் பண்ணுது. அப்புறம் FPS யூனிட். F பார்த்தனா ஃபுட். சரியா? ஃபுட்னா இந்த ஃபீட் இருக்கு பத்தியா, ஃபீட்டோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபுட். P பார்த்தனா பவுண்ட். வெரி குட். S பார்த்தனா செகண்ட். ஃபைனலா வந்தது வந்து MKS. M பார்த்தனா மீட்டர், K பார்த்தனா கிலோகிராம். சரிங்களா? ஃபைனலா S பார்த்தனா செகண்ட். அப்ப இது என்ன இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தனா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லென்த். ஓகே, செகண்ட் வந்து மாஸ், தேர்ட் வந்து டைம். இது வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த FPS பார்த்தனா பிரிட்டிஷ் யூஸ் பண்ணது. இது வந்து நம்ம அந்த அளவுக்கு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். CGS MKS வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து ஃபைனல் வந்து SI யூனிட். இந்த SI யூனிட் நம்ம 7 ஃபண்டமெண்டல் பார்த்தோமா, அதே தான். அப்போ இது வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிடும். மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதை பார்த்தனா SI யூனிட்ல இருக்குது. சரிங்களா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஆக்சுவலி இதுக்காக தான் ஸ்பேஸ் விட்டு வச்சேன். பட் என்ன அந்த இடத்துல எதுக்கு ஸ்பேஸ் விட்டுன்னு இப்போ மறந்துருச்சு, அதனால போயிட்டேன் அப்படியே. ஓகே, இப்போ நல்லா அது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அதே தான் MKSல வந்தது அப்படியே யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா பாரு, மீட்டர் பர் செகண்ட் வந்து CGSக்கு மாற்றணும். மீட்டர் வந்து எதோடது? லென்த்தோடது. CGS யூனிட்ல அதுக்கு என்ன இருக்கும்? லென்த் எதில் மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டர். வெரி குட். அப்போ ஒன்னில் ஃபார்முலா என்னன்னா N1U1 ஈக்குவல் டு N2U2. ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ என்ன? 50. யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். செகண்ட்ல வேல்யூ அதான் சார் தெரியாது. யூனிட் என்ன? சென்டிமீட்டர் பர் செகண்ட். நல்லா பாரு, இந்த சைடு செகண்ட் தான், இந்த சைடு செகண்ட். செகண்டை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இங்க மீட்டர் இருக்கு, அங்க என்ன இருக்குது? மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணுமா? சரி, மீட்டர் எப்படி சார் சென்டிமீட்டரா மாத்துவீங்க? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். நான் சொல்றது புரியுதா? இப்போ ரெண்டு சைடு யூனிட் சேம் ஆயிடுச்சா? ஓகே, அப்ப இதை மட்டும் கண்டுபிடிச்சிரு. எவ்வளவு கிடைக்குது? 5000. புரியுதா? என்ன யூனிட்? சென்டிமீட்டர் பர் செகண்ட். இந்த 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட் எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு? சாரி, 5000 சென்டிமீட்டர் பர் செகண்ட் எதுக்கு ஈக்குவல்? 50 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 5000 சென்டிமீட்டர் பர் செகண்ட். எனி டிஃபிகல்ட்டி?